அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தோட திமுக வர்த்தக அணி தலைவர் திரு ருக்மா சரவணன் அவர்கள் நம்மளோட நேர்காணல்ல இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். மார்ச் 23 அன்னைக்கு காரைக்குடி மகர்நோம்பு திடல்ல தனியார் தொலைக்காட்சி சார்பா நடத்தப்பட்ட ஒரு விவாத மேடையில சலசலப்பு நடந்ததா விஷயங்கள் வருது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதை நானுமே அதை தெளிவுபடுத்தணும் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி தமிழ்நாடு முழுக்க ஒரு விவாத மேடை, ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயங்களை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதை சிவகங்கை மாவட்டத்தில் நடத்தணும்னு வர்றாங்க. இப்போது இந்த விஷயம் இன்றைக்கி நிறைய ஒரு தவறான செய்திகளை இன்றைக்கி மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நடந்தது என்ன அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் தனியார் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த விவாதம், அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு கட்சியில் இருந்தும் அந்த கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேச்சாளரை கூப்பிடுறாங்க. அப்போது ஒரு அணி திமுக சார்பாக அந்த அணியில் கேட்குறாங்க, திரு சேங்கை மாறன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அஇஅதிமுக சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே உமாதேவன் அவர்கள் கலந்துக்கிறார். மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒருவர் கலந்துக்கிறார். அங்கே தான் அந்த விஷயத்தோட நீங்கள் மையப்புள்ளி இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியலை. எங்கே இந்த பிரச்சனையோட ஆரம்ப நிலை எங்கே வருது அப்படின்னா, இந்த கலந்துக்கிட்ட மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து கலந்துக்கிட்ட அந்த நபரால் தான் பிரச்சனைக்கு அடித்தளமே. ஏன்னா நீங்கள் எல்லா கட்சிகளிலிருந்தும் நீங்கள் கேட்கும் போது என்ன கேட்குறீங்க, அந்த பகுதியில் அந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்கள கலந்துக்க வைக்கிறீங்க. ஆனால் நாம் தமிழில் இருந்து மட்டும் ஏன் இடும்புவனத்தில் இருந்து கார்த்தி என்பவரை இங்கே பேச வைக்கிறீங்க? அதுதான் பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க பேசியிருந்தாங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் என்ன நடந்திருக்குன்றது விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க தெளிவுபடுத்தி இருக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட கேட்குறதுக்கும் அந்த செய்திகள் உண்மையான செய்திகள் வந்திருக்கும். இவர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவருக்கு எழுதி கொடுத்தது, பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு எழுதி கொடுத்ததை பேசிட்டு போயிட்டாரு. அது தவறுதலான செய்திகளை வந்ததுனால தான் பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே இடும்பவனம் கார்த்தி தான் அந்த இடத்துல நடந்தது. மக்களே பார்க்கக்கூடிய இவ்வளோ பெரிய தொலைக்காட்சியில் இவ்வளோ பொதுவெளி மேடையில் தவறான கருத்துக்களை சொல்ல முடியுமா சார்? நிச்சயமாக சொல்லியிருக்காரு. சொன்ன கருத்துக்களை நீங்கள் பாருங்கள், அதில் இருக்கு. இன்னும் கூட அந்த வலைத்தளங்கள்லாம் அந்த பதிவுகள் இருக்குது. அந்த மேடையில் விவாத மேடையில் பேசுனது அனைத்துமே தவறான தகவல்கள் தான். அழகப்பா பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது 3 வருஷமா நடக்கல, நாங்க போராடி தான் நடத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை பத்தி இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல ஒரு ஆண்டு கூட நிற்காமல் பட்டமளிப்பு விழா நடந்தது அழகப்பா பல்கலைக்கழகம் தான். நீங்க இன்னைக்கும் காரைக்குடியில் தான் இருக்கு அழகப்பா பல்கலைக்கழகம். இங்க இருக்காரு, அதற்கான துணைவேந்தர் இருக்காரு, அதற்கான பதிவாளர் இருக்காரு. நீங்க அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் தவறா இருந்தா கூட தகவல் உரிமை சட்டத்தில் நீங்கள் இன்னைக்கு போட்டு கேளுங்க. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இது வரைக்கும் எந்த ஆண்டுமே பட்டமளிப்பு விழா நின்றதே கிடையாது. இந்த ஒரு விஷயம் போதாதா அவர் சொல்றது தவறுன்ட்டு? அதே போல அழகப்பா ஹாஸ்டல் அப்படிங்கிறது கழனிவாசல்ல இருக்கு, அங்கிருந்து மாணவர்கள் வர்றதுக்கு சிரமப்படுறாங்க அப்படிங்கிற கருத்து. அது கழனிவாசல் பகுதியில் ஒரு தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு இடத்த அரசாங்கம் எடுத்து, அது அரசாங்கத்தோட இடம், அந்த இடத்த எடுத்து இந்த கல்லூரி மாணவர்களுக்கான விடுதியை கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது நகரின் மையப்பகுதிங்க. அது தள்ளிலாம் கிடையாது. காரைக்குடியில் அதை தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது என்னென்னா, காரைக்குடியில் இருக்கிறவங்களுக்கு அது எந்த இடம் தெரிஞ்சிருக்கும். அது எங்கே இருக்குது? வஉசி ரோடு சாலைங்கிற பிரதான சாலை. இன்றைக்கி பேருந்துகள் அனைத்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய பேருந்துகள் பழைய பேருந்துலேருந்து நிலையத்திலேருந்து புதிய பேருந்து நிலையம் போகிற வழியில் இருக்கக்கூடிய விடுதி அது. அந்த விடுதியில் இருக்கிறது எவ்வளோ தூரம், இதுக்கு இவர் என்ன போராடினார்னு எனக்கு தெரியல. சம்பை ஊற்றை காப்பாற்றுறதுக்காக கோவிலர் தொழிற்சாலையை மூடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சம்பை ஊற்று அதாவது சிவகங்கை வறட்சி மாவட்டம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு முக்கியமான கருத்து, காரைக்குடியில் நிறைவு பெற்றது கல்வியும் குடிநீரும் அப்படிங்கிறது காரைக்குடி பகுதியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதில் அடிப்படையாக சம்பை ஊற்று தான். இந்த சம்பை ஊற்றுக்காக போராடினது நாம் தமிழர்னு சொல்கிறாரு. அதுதான் வேடிக்கையாக இருக்குது. ஆக்சுவலாக நாம் தமிழரும் அதில் வந்திருக்கலாம். அதில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களில் அவருமா இருக்கலாம். ஆக்சுவலாக சம்பை ஊற்று பிரச்சனைக்கு, கோவிலூர் கெமிக்கல் பிரச்சனைக்காக போராடினது யாருன்னு கேட்டிங்கன்னா, சமூக நல கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு மொத்தமாக காரைக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இந்த போராட்டத்தில் பெரிதாக கலந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய சரவணன் ஒருத்தர், அவர் திமுகவினுடைய ஐடி விங்கினுடைய துணை அமைப்பாளராக நீக்கியிருக்கார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேணுகோபால் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அதே போல் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை நானும் ஒருவன், ருக்மா சரவணன், நானும் போயிருக்கேன். ஏன்னா இது எல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் தவறான தகவல் இல்லை. காவல்துறையால் நாங்கள் எங்கெல்லாம் வழக்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கோவிலூர் கெமிக்கலுக்கு எதிராக நாங்கள் போராடும் போது எங்கள் மீதெல்லாம் வழக்கு பதியப்பட்டிருக்கு.
இது போல் வந்து நூற்றுக்கணக்கான பேர் அதில் வந்து போராடினாங்க. மக்கள் எழுச்சியோடு தன்னெழுச்சியாக போராடினாங்க. அதில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. இப்போ எப்படி சொல்லுவாங்க, ஒரு எல்லாரும் வந்து அந்த அண்டாவில் வந்து பாலை ஊற்றுங்க, நான் தான் அதை எடுத்து கொடுப்பேன்னு சொல்கிற மாதிரி இவர் வந்து எல்லாரும் வந்து செஞ்ச செய்தியை நாம் தமிழர் தான் செஞ்சிச்சுங்கிற மாதிரி இது ஒரு வேடிக்கை வினோதமாக இருக்குது. ஏன்னா காரைக்குடி மக்கள் கேட்டால் சிரிப்பாங்கயா, அது தெரிய மாட்டேங்குது இடும்போன கார்த்திக்கு. அடுத்ததா காரைக்குடியில் உள்ள அண்ணா நகர், ஜீவா நகர், அங்க பட்டா வந்து இவங்க தான் போராடி வாங்கி கொடுத்தோம். இது மேலும் இன்னும் மிகப்பெரிய இது வந்து ஒரு நகைச்சுவை தான், அடுத்த நகைச்சுவை தான் இது. ஏன்னா அண்ணா நகர், ஜீவா நகர் பட்டா பிரச்சனை அப்படிங்கிறது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு, நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு இன்றைக்கி தெரியும். இந்த போராட்டம் என்பது கிட்டத்தட்ட 2000 காலங்கள்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு இடும்பவனம் கார்த்திக்கு ஒரு 10 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் அந்த போராட்டத்தெல்லாம் பார்த்துருப்பாரானே தெரியாது. இது வந்து ஆக்சுவலாக அண்ணா நகர் பகுதி, ஜீவா நகர் பகுதி யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா காரைக்குடியினுடைய நகரத்தந்தை என்று போட்டப்பட்ட சிதம்பரம், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் நகர்மன்ற தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கலைஞரால் போற்றப்பட்ட சிதம்பரம் அவர்கள் அரசாங்க இடத்தை இங்கேருந்து வந்தக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக பிரித்து வழங்கப்பட்ட அந்த பகுதி தான் அண்ணா நகர். அண்ணா நகரை நீங்கள் வந்து அண்ணா நகருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதனுடைய வரலாறு என்னென்ன. அண்ணாவுடைய பிரதான சாலை பேரே கலைஞர் சாலை. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவிற்கும் பேர் வந்து மொழிப்போரிலே தன் உயிரை நீத்த ராஜேந்திரனுடைய சாலை, நெல்லிக்குப்பம் அஜித்தோட சாலை, NSK சாலை, தென்னரசு தெரு என்று மாதவன் தெரு என்று ஒவ்வொரு தெருவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழுக்குமாக போராடிய அனைத்து தியாகிகளுடைய பெயர்களை வச்சு உருவாக்கப்பட்டது அண்ணா நகர். அப்படி உருவான அண்ணா நகருக்கு 2006 போராட்டம், அதாவது பட்டா வேணும் அப்படிங்கிறத கேட்குறோம். 2006 மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அப்பொழுது இருந்த மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் அவர்கள் தலைமையில் அன்னைக்கே பட்டா வழங்கப்பட்டு விட்டது. அந்த வழங்கின பட்டாவை என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து நிறையா தவறுகள் இருக்குன்னு சொல்லி தனியார் நிறைய ஆக்கிரமிப்பு இடங்கள் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் வழக்குக்கு போய் நீதிமன்றம் நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு கிடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுகவோ நாம் தமிழரோ எந்த முயற்சி, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்துச்சு, ஆனால் யாரும் எந்த முயற்சியும் எடுக்கல். மீண்டும் கழக ஆட்சி வந்த பிறகு இப்போது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது மீண்டும் அந்த பட்டாவை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். 2006 ஏன் இது சொல்கிறேன்னா, இன்னைக்கும் போய் பாருங்கள், இங்கே ஆதாரம் 2006 அண்ணா நகர் குடியிருப்போர் நலச்சங்கம்னு ஒரு நலச்சங்கத்தை உருவாக்கி அந்த நலச்சங்கத்தில் இருந்து தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் போட்டு இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி மனுக்களை கொடுத்து இதை வந்து மீட்டு கொடுத்தது, பட்டாவை பெற்றுக் கொடுத்தது அந்த பகுதி வாழ் மக்களும் அங்கே இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இயக்க தோழர்களும் சேர்ந்து செஞ்சது. இதில் நாம் தமிழரில் அன்றைய நிலைமைக்கு அன்னைக்கு நாம் தமிழருங்கிற கட்சியே ஆரம்பிக்கலை. அன்னைக்கு அது ஒரு இயக்கமே கிடையாது. இந்த அவருடைய தலைவர் சீமான் சொல்கிறது போல் ஆமக்கறி சாப்பிட்டேன், நான் இட்லிக்குள்ளே வந்து உடச்சி பார்த்தேன், ஆமக்கறி இருந்துச்சு சொன்ன மாதிரி ஒரு வேடிக்கையான தகவலாக தான் இதை வந்து கேட்கும்போது சிரிப்பு நகைச்சுவையாக தான் இருக்குது கேட்கும்போது. அடுத்ததா காரைக்குடி MLA அவர்கள் வந்து 15 எலைட் பார் ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன? இதுதான், இது ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து மீண்டும் 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 வந்து இதை சொல்லும் போது நம்ம சிரிப்பாக எடுத்துக்கலாம். அதை வந்து தன்னை ஒருவரை வந்து குற்றச்சாட்டு சுமத்தும் போது அதன் மீது வந்து கோபம் வரத்தான் செய்யும். இப்போ பாருங்கள், 15 எலைட் பாரு சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி எடுத்திருக்காருன்னு சொல்கிறார். எலைட் பாருக்கு அனுமதி கொடுக்கறதுங்கிறதே அது நடைமுறையே வேற. அது என்ன, மணமகிழ் மன்றம் என்று ஒரு மன்றத்தை உருவாக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே நடத்திக்கிட்டு இருக்கணும். அதில் வந்து மது விற்பதற்கு அனுமதி கேட்கணும். அந்த அனுமதியை கொடுப்பதற்கு அதற்கு துறை சார்ந்த அதிகாரிகள் தான் முன் வரணும். ஒரு அதிகாரி கூட, ஒரே ஒரு அதிகாரி இதற்கு கொடுப்பதற்கு அனுமதி இல்லைன்னு எழுதிட்டாருன்னா கூட அது கிடைக்காது. அப்படி இருக்கையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் 15 மணமகிழ் மன்றம் வாங்கி கொடுக்க முடியும்னு சொன்னால் இதை வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் சீமான் சொன்ன ஆமைக்கறியோட தான் அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக பார்க்க வேண்டிய நிலையில தான் இப்போ இருக்கும். இதோட சேர்த்து சூர்யா மணமகிழ் மன்றம், அதையும் சூர்யா மணமகிழ் மன்றம்ங்கிறது என்னன்னா, அது வந்து இப்போ இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மதுரையில் வாங்கியிருக்காங்க, கோயம்புத்தூரில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, திருப்புவனத்தில் அவங்க அனுமதி நம்ம ஆட்சியில் அனுமதி கேட்குறாங்க. இப்பொழுது இதுவரை அவர்களுக்கான அனுமதி கொடுக்கப்படவே இல்லை. அப்படி ஒரு மணமகிழ் மன்றமே நடக்கலை. இதையும் தெரிஞ்சுக்காம, அதாவது என்ன சிட்டையில் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து வாசிச்சுட்டு போகிறாரு. பாவம், அவருக்கு தெரியாதுல்ல. நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அந்த மண் சார்ந்த மக்களும் மண்ணை வந்து நேசிக்கக்கூடிய மக்களும் அங்கே வந்து இருந்தால், மண்ணுக்காக போராடின மக்களும் வந்து பேச வந்திருந்தா அந்த செய்தி உண்மையாக இருந்திருக்கும்.
என்னன்னே தெரியாமல் யாரோ கொடுத்த சிட்டையை வச்சு படித்து பார்த்துட்டு போகிறவருக்கு அப்போ ஒருத்தரோட குற்றம் சொல்லும்போது அந்த இடத்துல தான் வந்து அவங்களுடைய உணர்வை தூண்டி மீண்டும் அந்த விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தப்பான தகவலை சொல்கிறாரு. உடனே இங்கே எதிர் வரிசையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது தப்பு, ஆதாரத்தோட சொல்லுங்க. ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒரு சட்டமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீது தனிப்பட்ட விமர்சனம், தனிப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கும்போது யார் பார்த்துட்டு இருப்பா? கேளுங்க, அது நிரூபிங்க. நீ சொல்லியிருந்தீங்கன்னா அவர் வாங்கி கொடுத்துருக்காரு, எந்த வகையில் அவர் பண்ணினார், அதை நிரூபிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்கிறேன். இப்போ அவர் சொன்னார்ல அழகப்பா பல்கலைக்கழகத்தை பட்டமளிப்புல நடக்கலைன்னு, இப்போ அவர் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டு அவர் நிரூபிக்கிட்டோம். நான் போது இல்லைன்னு நான் என்னால் நிரூபிக்க முடியும். இதே அண்ணா நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் நடத்தியிருக்கோம், தகவல் உரிமை சட்டத்தில் நாங்கள் போட்டு தகவல் வாங்கியிருக்கோம். அந்த தபால்களை எல்லாம் நான் தந்துட முடியும். இப்போ உங்கள் முன்னால் அவரால் பேச முடியுமா? அவர் போராடி இருக்கிறதுக்கு என்னென்னு செய்ய முடியுமா? அதை எந்த அடிப்படை ஆதாரமே இல்லாமல் சும்மா ஒருவரை குற்றம் சாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தால், அது போக மீண்டும் என்ன செய்கிறாரு? சேங்கை மாறன் அவர்கள் பேசுகிறாங்க. சேங்கை மாறன் அவர்கள் பேசும்போது 3 நிமிடம் முடிந்தவொடனே நெறியாளர் சொல்கிறாரு, 3 நிமிடம் நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. கடமை கண்ணியத்தோடு அவர் நிப்பாட்டினாரா இல்லையா? நிப்பாட்டிட்டார். அதே போல் அதிமுகட்ட வர்றாங்க, அவரும் 3 நிமிடம் பேசுகிறாரு, நேரம் முடிந்து விட்டதுங்கிறாங்க, நிப்பாட்டிட்டாங்க. அப்போ இடும்பவனம் கார்த்தி அவர்கிட்ட வர்றாங்க, 3 நிமிடம் நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறார். முடிஞ்சதுக்கு பிறகும் கிட்டத்தட்ட வந்து 2 நிமிடம் கூடுதலாக பேசுனதும் மட்டும் இல்லாமல், நீங்கள் அந்த வீடியோவை நல்லா பாருங்கள், எதிர் வரிசையில் இருந்து நீங்கள் ஆதாரத்தோட குற்றச்சாட்டு சொல்லுங்கள், நீ வா 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 என்று அப்படி எதிர்த்தளவில் இருக்கிறவங்க. அதாவது நோக்கம் என்னென்னா வன்முறையை தூண்டணும். ஏன்னா உங்கள் தலைவர் சீமான் வந்து காரைக்குடி தொகுதியில் நிற்க போகிறத சொன்னதுனால, அப்போ வந்து மக்கள், அதாவது காரைக்குடி மக்கள் வந்து ரொம்ப அமைதியான மக்கள், அமைதியை விரும்பக்கூடியவர்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள், நல்ல எதையுமே சீர்தூக்கி பார்ப்போம், எது சரியாக இருக்கும் எது தவறு அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்க்குறவங்க. இப்படி இருக்கிறவங்கள வந்து ஒரு விஷயத்தை ட்ரிக்கர் பண்ணி அப்போ வந்து மோசமானவங்களை சித்தரித்து நம்ம காட்டணும், வன்முறையை தூண்டி காட்டணும், இந்த பகுதியில் வன்முறையை பண்ணி அதை பிரிச்சாள்றது மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி. அவங்க வந்து சொல்கிறதே அப்படி தானே, தெலுங்கர்லாம் நீ போயிரு, நீ வந்து இருக்காத, இஸ்லாமியர்கள்லாம் நீங்கள் வந்து தமிழர் கிடையாது, நீங்கள்லாம் வந்தேரிகள், இப்படியே சொல்லி சொல்லி அனைவரையும் பிரிச்சாளக்கூடிய கட்சியை நடத்தி கொண்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி இதை காரைக்குடியில் நிறைவேற்றணும்னு நினைக்காது. அவங்க நினைக்கிறது எந்த காலமும் இங்கே காரைக்குடி மக்கள்கிட்ட எடுபடாது, நடக்காது. அதை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம், முதல் தவறு நியூஸ் தமிழ் அந்த நிகழ்ச்சியை நடத்தின அந்த சேனல், அவங்க வந்து முதல்ல அழைச்சதே முதல்ல தவறு. அதன் பிறகு இவங்க சொன்ன குற்றச்சாட்டு அனைத்துமே தவறு. அப்போ குற்றச்சாட்டு, தவறான குற்றச்சாட்டு சொல்கிற, சரியாக சொல்லுங்கன்னு அதை கேட்க போகையில் நீ வா மேடைக்கு வா மேடைக்கு வான்னு அனைவரையும் அழைக்கும் போது அவர்களுக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள், அதில் கூட அந்த நெறியாளர் மீது வந்து விழக்கூடிய அந்த தண்ணீர் பாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக நாம் தமிழர் பகுதியில் இருந்து தான் பறந்து வந்து விழுவும். அவர் காதில் அந்த ஹெட்ஃபோனை மாட்டி இருந்ததில் அந்த தண்ணீர் பாட்டில் வந்து அவர் மேலே பட்டு தான் அவருக்கு காயம் ஏற்படுது. நான் முதல்ல திமுக இருந்தது முதல் வரிசை, 2வது வரிசையில் நாம் தமிழர் இருக்காங்க, 3வது வரிசையில் அஇஅதிமுக இருக்காங்க. இவர்கள் பகுதியிலிருந்து பறந்து வந்து விழுந்த பாட்டில் தான் அவரை தாக்கப்பட்டார். இவங்களே கலவரத்தை தூண்டுறாங்க, இவங்களே அதை வந்து இவங்க தூண்டினதாக திமுக மீது தவறான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவங்கள வந்து வன்முறையாளர்களாக சித்தரிக்க பார்க்குறாங்க. இது நடக்காது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காரைக்குடியையும் இந்த பகுதியையும் அப்படியே உருவாக்கி சிறந்த ஒரு கல்வி நிறைந்த, கல்வி தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக சிவகங்கை மாவட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஏகப்பட்ட திட்டங்களை இங்கே செஞ்சுருக்காங்க. நீங்கள் விவாதத்தில் கூட பார்ப்பீங்க, சேங்கை மாறன் அவர்கள் அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வருவார், அவங்களால பதிலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய விவாதம் நடந்திருக்கணும். நாங்களாம் எங்களை போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களே ஆசைப்பட்டோம், இன்னும் நிறைய நடக்கணும், நடக்க தான் நம்மளுடைய சாதனைகள் மக்கள் மத்தியில் போகும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது வந்து அவங்கள்கிட்ட பதில் இல்லாதனால அவர்களே அதை வன்முறை தூண்ட விதமாக பேசி இப்படி வந்து இந்த நிகழ்ச்சியை சீர்குலைக்கணும்னு நினச்சிட்டாங்க. இதுதான் இங்கே நடந்தது. நாம் தமிழர் கட்சியோட பிரமுகர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவங்களுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காங்க. அதில் இந்த விஷயத்துக்கான இதை ஏப்ரல் 2ஆம் தேதி நான் சிவகங்கை வரும்போது பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க சகோதரர் சாட்டை அவர்களே, உங்களை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இங்கே வந்து காரைக்குடியில் வந்து நீங்கள் என்ன பேச காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் அதில் சொல்லியிருக்க, அவரோட வலைத்தளத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களும் தவறு. இன்னும் பேசுகிறோம், நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவதற்கு எங்கள் கட்சியிலிருந்து ஒன்றும் பெரிய நபர்கள்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரண திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளருக்கு நீங்கள் முதல்ல பதிலை சொல்லுங்கள், அதன் பிறகு உங்களுக்கு பதில் சொல்ல வர்ற. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் மேடை போடுங்க, எங்கே வேணாலும் நேருக்கு நேரம் வாங்க, பதில் சொல்வதற்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் காத்துக்கிறேன். ஒரு தொண்டனுக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு இங்கேருந்து முடிஞ்சால் உங்களுடைய பதில்களை நிறைவு செய்துட்டு நீங்கள் போங்க, அவங்கள முதல்ல திருப்திப்படுத்துங்க அப்படிங்கிறத ஒரு உண்மையிலே கோரிக்கையாதே வைக்கிறேன். சாட்டையை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாட்டை துரைமுருகன் 2ஆம் தேதி வாங்க, உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்.
நீங்கள் என்னைக்கு வேணாலும் வந்து கேளுங்க. இங்கே என்ன உங்களால் கேட்க முடியுன்றதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க, அவளோட எதிர்பார்க்குறோம் சாட்டை துறைமுருகனை. இந்த நிகழ்வு தொடர்பாக நிறைய கருத்துக்களை தெளிவாக வழங்கினதுக்கு நன்றி சார். மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா, நன்றி.